இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் அடை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுரக்காயை இந்த மாதிரி வந்து பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா திருகி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி, கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி இருக்க வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அடுத்ததாக இதில் நம்மக்கிட்ட இருக்க அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டுக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம வந்து இது அடையாக தட்டிடலாம். இவ்வளோ மொத்தமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. அதனால் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கல்லில் போட்டுடலாம். அடை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக நமக்கு வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம்.